வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் கலர் கண்ணாடி மீடியா ரசிகர்களே, வணக்கம். வணக்கம் எஸ்பிஆர், வணக்கம் பிரியா. வணக்கம் வணக்கம். ஓகே, இது வந்து ஒரு மறக்கக்கூடிய எபிசோட், மன்னிக்கக்கூடிய எபிசோட் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மறக்க வேண்டிய ஒரு எபிசோடு. ஸ்டார்டிங்ல இருந்து வெஞ்சன்ஸ் அது இது அதெல்லாம் விட கம்ருதீன் நான் பார்வதி இவங்க ரெண்டு பேரோட காம்போ சூப்பரான காம்போ. அத சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாதுன்றதுக்கான ஒரு சரியான காம்போ. அண்ட் வந்து ரெட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாரு மேலேயும் ஒரு ஒரு முத்திரை குத்துற மாதிரி, அட்லீஸ்ட் எல்லோ கார்டாச்சும் காட்டுங்களே விஜேஎஸ் அப்படின்ற மாதிரி நம்மளெல்லாம் கதற வைக்கிற மாதிரியான கண்டஸ்டன்ஸ் தான் பிக் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு வார்னிங்காச்சும் கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா நிறைய வன்முறைகள் தான் இருந்தது, எஸ்பெஷலி ஃப்ரம் கம்ருதீன். இன்னைக்குமே அவர் வந்து வளர்ப்பை பத்தி வந்து மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்றாரு. ஆல்ரெடி சுபிக்ஷா வளர்ப்பு முறையை வந்து சொன்னாரு. இன்னைக்கும் மறுபடியும் வந்து உன்னோட பிராட்டப் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்றாரு. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரிதான் அவங்க வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதாவது மொத்த பேரும் சேர்ந்து கம்ருதீனையும் பார்வையும் வந்து திருப்பி பேக் ஃபயர் பண்றது ரொம்ப பயங்கர பிடிச்சது. இவங்க தான் நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க கம்ருதீனும் பார்வும் தான் வந்து இப்ப மொத்த பேரையும் வந்து அடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மொத்த பேருமே சேர்ந்து இவங்க செய்யறாங்கன்றது அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. கம்ருதீன்லாம் வந்து நான் என்ன சொல்றதுன்னா, கைகலப்பு கால் கலப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு இந்த வாய்ச்சவடான்றது எதுக்கு? அவதிரையும் அந்த எச்சேவம் பண்ணும் போது நம்மளுக்கே காண்டும் அந்த வண்ணம் மயிறு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்த வேலை என்ன? உடனே வந்து இவரு ஒரு தத்துவ ஞானியா, இவரு தத்துவ இவரு கவிஞர் கண்ணதாசன், இவரு ஒரு சாக்ரட்டிஸ் இல்ல அந்த மாதிரி ஒரு ஆளு. இவரு எச்சே தான் எழுதிய ஒரு பாடல் வந்து பாடி காட்டுறாரு. அந்த பாடலை வந்து அந்த மாதிரிதான் நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிறேன். நானு அந்த மாதிரிதான் இப்ப நான் வந்து பட்டு படாமலும் தொட்டு தொடாமலும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆதிரிய ஒதுக்கி வைக்காராமா. ஆனாலும் எப்ஜே என்ன சொல்றாரு, இந்த ஆதிரை ஒண்ணு பண்ணுச்சுங்க, நான் ஜெயிக்கிறதுக்கு காரணமும் நீதான், நான் டவுன் ஆகுறதுக்கு காரணமும் நீதான், எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு இவரு தாங்க. ஐயோ எல்லாத்துக்கும் நானா காரணமா, என்ன நீ சொல்லுவியா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே கதற. நீ என்ன உங்க கையெடுத்து கும்பிடுற ஆதிரை, நீ போயிடுப்பா, நான் ஒழுகியே வரல அப்படின்ட்டு இருக்குதா சொன்னது. எனக்கு இன்னைக்கு நடந்த விஷயத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்ப பார்வதின்ற ஒருத்தவங்களோட கேரக்டர் அனாலிசிஸ் அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு எபிசோட்ல பேசுறோம் அவங்கள பத்தி, அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு இன்னைக்கு எபிசோட நான் ஆக்சுவலா 2வது தடவைலாம் பார்த்தேன். முதல் தடவை அந்த சண்டை, அந்த வீரியம், அந்த டென்ஷன்ல பார்த்தேன். அப்ப கொஞ்சம் டைம் கிடைச்சதா இப்போ அந்த கேப்ல வந்து இந்த எபிசோட முதல்ல இருந்து மறுபடியும் போட்டு பார்த்தேன். இது எங்க நடக்க ஆரம்பிக்குது, இதோட ஆர்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் என்ன, இது எப்படி நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தா இது மொத்தமா பார்வதின்ற ஒருத்தவங்களை சுத்தி அவங்கள மையப்படுத்தி தான் நடக்குது இல்லையா? அப்ப பார்வதிங்கிறவங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே நீங்க என்ன சொல்றாங்க எபிசோட் ஸ்டார்டிங் நைட்டு பேசும்போது, சுபிக்ஷாவை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு முதல்ல வராங்க. அங்கதான் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்குது. முதல் டயலாக் பார்வதியோட இன்னைக்கு எபிசோட்ல சுபிக்ஷாவை ஏதாவது பண்ணணும்ன்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு அடிப்பொடி மாதிரி 2 பேர் இப்ப உருவாயிட்டாங்க. நம்ம இவரு சல்மான் கான், ஷாருக் கான் அப்படின்ற மாதிரி 2 பக்கம் வந்து கம்ருதீன் அண்ட் வினோத் 2 பேரும் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க தான் இப்ப இதுல வந்துட்டு 2 பேருமே பிரச்சனை பண்றாங்க. அப்ப இது எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த வார்த்தையில இந்த சுபிக்ஷாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுவும் எப்ப ஒருவேளை மட்டும் அவ எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ குடுக்கலன்னா அவ இப்படி பண்ணா, அவ அப்படி பண்ணா, இதெல்லாம் போய் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு. ஏமா உன்னை பத்தி வெளியே சொல்றதுக்கு ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு கதை இருக்கே, அதை மறந்துட்டியே நீ? ஒவ்வொருத்தங்கிட்ட பின்னாடி ஒவ்வொன்னு சொல்லி வச்சிருக்கிற, நீ எப்படி வந்துட்டு அடுத்தவன் கதையை எப்படி வெளியே அவுப்ப அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ இந்த பார்வதிங்கிறவங்க என்னெல்லாம் பண்றாங்க இன்னைக்கு அப்படின்னா, பெரிய மாதிரி பேசுறா அப்படின்னு ஒரு பீப் அவங்களே போட்டுக்கிட்டு சுபிக்ஷாவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அப்புறம் சுபிக்ஷாவை பார்த்து சனியே அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அப்புறம் நல்லவ வேஷமா போடுறா அந்த சுபிக்ஷினி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் கோவப்பட்ட இவங்க திவாகரை பார்த்து இவங்க கேட்கறாங்க, என்னமா வேஷம் போட்டா அந்த சுபிக்ஷினி அப்படின்னு. நான் என்ன கேட்கறேன், நீங்க போடலையா வேஷம்? அவங்க நல்லவ வேஷம் போடுறாங்க, அதை நீங்க வெளியே காட்டிக்கிறீங்க, ரைட் ஓகே. நீங்க போடுறீங்க நல்லவங்க வேஷம், திவாகரை பின்னாடி போய் குத்திட்டு ஒரு வேஷம் போடுறீங்க திவாகர் கிட்டே. நேத்து உட்காந்து நாங்களும் தான் பார்த்தோம் எபிசோட்ல, கமருதீன் கிட்ட போயிட்டு சும்மா பின்னாடி பேசுறேன், அதெல்லாம் கிடையாது, கரட்டி விட்டுருவேன் அவனை,
அவனை அடிச்சது சரின்றீங்களா? அப்ப நீங்க வந்து நல்லவ மாதிரி நடிக்கலையா, நாடகம் போடலையா, பின்னாடி போய் ஒண்ணு பண்ணலையா? நீங்க எப்படி வந்து சுபிக்ஷாவை வந்துட்டு இந்த மாதிரி சொல்றீங்க? ஆனா நான் என்ன சொல்றேன், அது வந்து ஒரு பாடம். எல்லாருக்குமே ஒரு இடத்துல ஒரு பாடம் கத்துப்பாங்க. நீ வந்து பல பேர்கிட்ட பல இடத்துல டீல் பேசியிருக்க, அந்த தப்ப நீ இந்த இடத்துல உணர்ந்துட்ட. இப்போ நம்ம பொதுவா ஒரு பிரச்சனை என்ன பார்ப்போம், அதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு கிரைம் கேஸ் எடுத்துட்டு அதோட மோட்டிவ் என்ன, என்ன இலக்கோட என்ன எண்ணத்தோட அதை பண்ணாங்க அப்படின்றதான் பார்ப்போம் நம்ம. அப்ப இவங்களோட இலக்கு இந்த இடத்துல வந்து ஜெயிக்கணும், பாயிண்ட்ஸ் வாங்கணும்னு இருந்திருக்குது. அதுக்காக தெரியாம ஏமாத்திட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் ரியலைசேஷன் இருக்கா, அதை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா ரியலைஸ் பண்றாங்க. ஆன் ஸ்பாட்டை நம்ம பார்த்தோம். அந்த பாயிண்ட்ஸை வெளியே வந்து சொல்லும் போது, ஆமா எல்லாருக்கும் கொடுக்க நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது அதை வந்துட்டு அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்றாங்க. அவங்க பண்ண தப்ப அவங்க பண்ணதை நான் நியாயப்படுத்தல, ஆனா அதை ரியலைஸ் பண்றாங்களா? பண்றாங்க. நல்ல விஷயம். சுபிக்ஷாவை பாராட்டலாம். அடுத்த தடவை அதை வந்து அவங்க சரி பண்ணிப்பாங்க. ஆனா இந்த விஜே பார்வதியோ இல்ல இவங்க சுத்தி இருக்கக்கூடிய இந்த 2 அடிப்பொடிகளோ அதை ரியலைஸ் பண்றாங்களாங்கிறது தான் இங்க கேள்வி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, விஜே பார்வதி என்ன பிரச்சனைப்பா, சிம்பிளா சொல்லுங்க யாராவது அப்படின்னா, ஒரே லைன் நான் சொல்றேன், என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும் போயிருச்சு, அதான் பிரச்சனை. இப்ப அவங்களுக்கு வேற எதுவுமே பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு பிளான் போட்டாங்க, அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் போயிருச்சு, சிம்பிள், அவ்வளவுதான். ஒரே லைன்ல முடிக்கணும்னா அதான் இவங்களுக்கு பிரச்சனை. திவாகர் என் பேச்ச கேட்காம சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மூளையை பயன்படுத்தி என் பேச்ச கேட்டுட்டு நடக்காம போயிட்டான். இது எப்படி? அது என் பேச்ச கட்டுட்டு ஏய் நீ இவனுக்கு ஓட்டு போடுறான், எனக்கு ஆகாதவங்க எல்லாம் தூக்கி விடுறா அப்படின்னு சொன்னா அதை செய்யணும்ல. அதுதானே நட்பு. அதை விட்டு இவன் வந்துட்டு சுயமா யோசிக்கிறான், கேம சரியா விளாடுறான் அப்படின்னு 2வது கோவம். 3வது கோவம் என்னன்னா, எல்லாத்தோட ரொம்ப பெருசு, எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு இந்த சுபிக்ஷா இந்த வாரம் என்கிட்ட ஏதோ 2 பிரச்சனை பண்ணா, அவளை நான் பிடிக்காதுன்னு அவளை ஓரம் கட்டி வச்சுட்டேன், என் மைண்ட்ல ஒதுக்கிட்டேன். அவ வந்து இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கையில வச்சுக்கிட்டு நான் நினைக்கிற ஆள் தாண்டாங்கிற, அதை என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு. இதைத்தான் இந்த இதுல நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், நம்ம வந்து ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னு. அப்ப இந்த கேரக்டர் என்ன பண்ணுது, இந்த இந்த வந்து ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி. இந்த கேரக்டர் என்ன பண்ணுது, என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகலையா, அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், இவங்க மாதிரி கனி மாதிரி எந்திரிச்சு நின்று, ஓ சுபிக்ஷா நீங்க என் கூட ஒரு டீல் போட்டீங்க, அந்த டீலை வந்து அப்படிலாம் நான் பேச மாட்டேன். வியானா மாதிரி இது விக்ரம் மாதிரி வந்து என்னடா இது நம்ம கூட ஒரு டீலை போட்டு கவுத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு அமைதியா உட்காந்துருக்க மாட்டேன். நான் வந்து வெறி பிடிச்ச வேங்கையா மாறுவேன், நான் ஒரு இப்படி ஆவேன் அப்படி ஆவேன்னு சொல்லி ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை வேற வேற விதமா அடுத்தவங்களை பழிச்சு காட்டுறது, அசிங்கமா பேசுறது, மூஞ்சி மாடி நின்று இப்படி டான்ஸ் ஆடுறது, அடருது, ஐயோ என்ன ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி. இந்த பொண்ணுக்கு நிஜமாவே ஒரு பிரச்சனை இருக்குது. தயவு செய்து சொல்றேன், ஒரு மனோதத்துவ மருத்துவரை நீங்கள் சந்திப்பது மிகவும் நல்லது. என்ன பிரியா, கரெக்டா? கரெக்ட். ஏன்னா நடுவுல வந்து விக்ரம் கூட போயிட்டு சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்லுவாரு, என்ன பார்த்து தூணு துப்பிட்டாங்க, எனக்கு கோவம் தான், எனக்கு வருத்தம் தான், ஆனா என்ன பண்றது, இது விளையாட்டாச்சே அப்படின்ற மாதிரி வந்து விக்ரமும் வந்து புலம்பிருப்பாங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரையுமே வந்து ஹர்ட் பண்ணதான் செய்யறாங்க. அதனாலதான் ஒதுக்கி வச்சிருக்காங்களே தவிர எல்லாரும் சேர்ந்து என்ன குத்துறாங்க, உனக்கு புரியலையா சொன்னா உனக்குதான் புரியலமா, உனக்குதான் புரியல, அத கொஞ்சமாச்சு அனலைஸ் பண்ணு அப்படின்றதுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாம் எப்படி வந்து தன்னைத்தான் ஒரு ஃபெமினிஸ்ட் என்று கூறிக்கொண்டு இத்தனை வருஷமா வந்து சுத்திட்டு இருந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இன்ஃபேக்ட் நாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களால வந்து அந்த பொண்ணு பண்ற தப்புன்னே அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல. இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், என்ன சுத்தி உள்ள சரௌண்டிங் எல்லாத்துக்கும் பாரு கரெக்டா தான் பண்றாங்க, கரெக்ட் தான், இப்படிதான் ஒதுக்கி வச்சா அப்ப இப்படிதானே ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்புறாங்க. வி லவ் பாரு, வி சப்போர்ட் பாரு, நீ இன்னமும் சொல்றான் அதே யாரா நீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஐயோ இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நம்ம போய் எத்தனை பேர்த்து இதை புரிய வைக்கிறதுன்னு இல்ல. ஆக மொத்தத்துல வந்து இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த பின்னாடி குத்துறாங்க முன்னாடி குத்துறாங்க எல்லாம் சேர்த்து வச்சு மொத்த பேரு ஃபர்ஸ்ட் பிளேயர் யாரியா அப்படின்னு கேட்டா எல்லாரும் இந்த மாதிரி சேர்ந்து பாரு அப்படின்ட்டாங்க. உடனே ஜெயிலுக்கு போடுற 2 பேரும் சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டாங்க. ஜெயில தூக்கி போட்டாலும் இவங்க அமைதியா இருக்கிறாங்களா, லபன்னு அடிச்சுக்கிறாங்க மாத்தி. இதுல வேற ஏய் கம்ரு நீ இருக்குத்தாரா எனக்கு ஓகேடா, இதுவே கலையரசன் இருந்தா என்ன நடக்கும் பாரு, என்ன நடக்கும் வாங்க பீச்சிருப்பான் போட்டு இன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு, சரி மிஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து கலையரசன் வந்து வெறி, அதாவது இவன் இது பாரு ஒரு சைக்கோனா அவன் சைக்கோ ஸ்கொயர் சைக்கோ வேற எதனா வச்சுங்க, அவன் அதுக்கு மேல ஒரு கிறுக்கு கம்னாட்டி அவன்
சரி ஒஸ்ட் பிஹேவியர் விட்டுருங்க, யார் அவ்வளவு ஒரு பிரமாதமான பிளேயர்ஸ் யாருப்பா, அவ்வளவு ஒரு சூப்பர் பிளேயர்ஸ் யாருன்னா எல்லாரும் சேர்ந்து ஐயோ அவங்க விக்ரமும் பிரவீனும் அந்த கேனை தூக்குனாங்க பாரு, அப்படியே எவனுமே ஒரு கேன் கூட எடுக்க கூடாதுன்ற மாதிரி அப்படியே மாறி அப்படியே பிடிச்சிக்கிறது, மாறி பிடிச்சிக்கிறது. லாரியில போய் இன்னொரு லாரி விழுந்த மாதிரி சின்ன யானை தொப்பு தொப்புன்னு விழுந்து எல்லா கேனையும் சப்பையாகி சப்பை கேன்ல எடுத்துட்டு போய் துஷார் எடுத்து ஜூஸ் போட்டு அது ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி அந்த மாதிரி பண்ண வேலை வந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கொடுத்த வேலையை பிரமாதமா பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தூக்கி கொடுங்கடா இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு இந்த வீக்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து இந்த ரெண்டு பேரையும் வந்து சொன்னது எனக்கு ஆக்சுவலா வந்து பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்ப எப்படி சொல்றீங்க ஒரு டோரை திறக்கறாங்க, குட்டியானா இங்க நிக்குது, அதுக்குள்ள வந்து கொட்டி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே வந்து அதுல போய் முடிஞ்ச அளவுக்கு அதிக நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் எடுக்கணும்னு இருக்குது. முதல்ல உள்ள ஓடி போற பிரவீன் வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஒரு கார்னர்ல போய் நின்னுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவன் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் போய்க்கலான்னு பாக்குறாரு. நவர்ல உடனே தெரியாம வேற காலை தூக்கி நம்ம இவங்க மேல வச்சிடறாங்க. ஒரு பொண்ணுங்க ரெண்டு பேர் படுத்து கிடக்குறாங்க, கெமின்னு நினைக்கிறேன், யார் மேல இடுப்புடா அப்படின்னு கத்துறாங்க அவங்க. கத்துது கெமி. ஆமா, அப்ப அது எடுத்துடுறாரு. ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு எப்படியோ ஒரு கார்னர்ல எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. இப்ப இத வேற எப்படி விளையாடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு வந்து எப்படி நினைக்கிறேன்னா இது ஒரு ஸ்டாம்பேடுன்றீங்களா, ஸ்டாம்பேட் அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் தான் இது. இந்த பலமான ரெண்டு பேர் வந்து போய் முட்டிக்கணும் மொத்தத்தையும் உடைச்சி இவ்வளவு பெரிய கையை வச்சு அப்படியே பிடிச்சி உழைப்பாங்களா. இந்த வியானா மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு வந்து இல்ல மீதி யாரோ இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து நீங்க எடுக்க முடியும் சொல்லுங்க? உங்களை மாதிரி ஆளுங்க அவங்களுடைய பலத்தை காமிக்கும் போது எங்களை மாதிரி ஆளுங்க வந்து என்ன பண்ண முடியும்? இப்ப பாரு பிடிச்சா அட்லீஸ்ட் அது மோராது இருக்கணும் இல்லையா? அப்ப வியானாதான் நாங்க பிடிக்க முடியும், வேற எங்க நாங்க பிடிக்கிறது? நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அதனால வந்து வியானா மாதிரி ஆளுக்காக தான் சொல்றேன், தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. ஆனாலும் அது இல்ல இப்போ வியானான்னு நீங்க வியானான்னு சொல்லும் போது எனக்குமே சரி ஓகே இவர் ஒரு நியாயமான ஒரு குரல் தான் கொடுக்குறாருன்னு உள்ளுக்குள்ள சொன்னாலுமே கூட நியாயமா நம்ம பேசணும். வியானான்னு பேசாம நியாயமா அப்படின்னு பேசணும். நியாயமா பேசணும்னா ஒரு பொண்ணுங்க பசங்க 5 பேர் உள்ள ஓடுறாங்க, தேவையானவர் ஒருத்தர், அதாவது நான் ஒருத்தனை இடிச்சு தள்ளி விட்டு போனாரு பிரவீனோ இல்ல வந்து இவர் நம்ம விக்கல் சொன்னா நீங்க சொன்னது நான் நியாயமா ஒத்துக்கிறேன். யாரையும் வேணும்னே ஹர்ட் எல்லாம் பண்ணல, தெரியாம அவங்க மேல காலை வச்சு மிதிச்சப்ப கூட பிரவீன் அமைதியா நின்றுட்டு அப்புறம் ஒரு வழியை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு, அவ்வளவுதான். மத்தபடி இத அப்படிதான் நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு வியானா நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போமா, நான் வந்தா கொஞ்சம் இடிச்சிடுவேன், நீ கொஞ்சம் அப்படி அந்த கார்னர்ல போய்க்கோ, சரியா நீ நிக்கும் போதே ஃப்ரண்ட்ல இல்ல, இப்படிலாம் யாரும் விளையாட முடியாது பாஸ். விக்ரம் வந்து வியானாக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. வியானா நான் அது புடிச்சுக்கிறேன், என்ன நீ வந்து சேவ் பண்ணு, நான் வந்து இந்த கேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணாரு. அவ்வளவுதான், போதும் போதும், அது போதும். ரொம்ப அப்படியே வந்து உடனே அப்படியே வியானாவை எல்லா பாட்டிலையும் எடுத்துக்க வச்சுட்டு போறதுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் நடக்காதுங்க. நியாயமா தான் விளையாடினாங்க ரெண்டு பேரு, நல்ல கண்டஸ்டன்ஸ், நல்லா கேமை புரிஞ்சு விளையாடினாங்கன்னு மொத்த ஹவுஸும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கு. இதை நான் வந்து ஏற்கிறேன், அவங்க சொன்னதை நீங்க எதிர்க்கிறீங்க, அதையும் நான் மதிக்கிறேன். நான் வந்து பார்வதி மாதிரி வந்து என்ன எஸ்பிஆர் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி நான் அவங்கள வந்துட்டு மேனிபுலேட் பண்ண மாட்டேன். இப்போ இந்த பார்வோட கேரக்டரை பத்தி ஒரு சைடு பேசணும், இன்னொரு சைடு நீங்க சொன்ன இந்த இதெல்லாம் பத்தி ரைட்டா பாத்துட்டோம். இப்போ இந்த ஒரு விஷயம் சொன்னீங்க எஸ்பிஆர், நீங்க சூப்பரா, என்னன்னா இந்த ஜெயிலுக்கு போய் திருந்தாங்களா இவனுங்க அப்படின்னா திருந்தல, அங்கேயும் போய் கேவலமா கதை பேசுறது, அவன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு விருப்பா இருக்குறா, சேலையை கட்டிட்டு வந்துட்டான்னுட்டு என்ன ஒரு பர்சனல் அட்டாக்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. பாயிண்ட் ஒண்ணு, த்ரிஷா மாதிரி இருக்கன்னு வந்து திவாகர் அவர்கள் வந்து பண்றா கம்புனு என்ன ஒரு கேவலமான ஒரு பிஹேவியர் அது இல்லையா? ஆமா, அப்படியே துஷாரையும் தான் வந்து கமருதீன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க சொல்றபடி பார்க்கும்போது விஜய் சேதுபதி எல்லாம் வரும்போது வெயிட் பண்ண கூடாதுங்க, பிக் பாஸே பண்ணணும்னு சொல்றீங்களா, அது சூப்பரான பாயிண்ட். இப்ப விஜய் சேதுபதிங்கிறவர் வந்து தேர்ட் அம்பையர்,
ஆன்ஃபீல்ட் அம்பையர் யாரு? அவர் ஒருத்தர் இருக்கணும்ல. அப்ப பிக் பாஸ்ங்கிறவர் தான் இங்க ஆன்ஃபீல்ட் அம்பையர். அவர் வந்து முதல்ல அவுட் கொடுக்கட்டும். அது அவுட்டா நாட் அவுட்டான்னு மேல வந்து விஜய் சேதுபதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லட்டும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அநியாயம் நடக்கும், அதை இங்க கேட்க மாட்டீங்க. நேஷனல் டெலிவிஷன்ல போட்டு காட்டிட்டு இருப்பீங்க, மொத்த பேரும் பார்த்துட்டு இருப்பானுங்க. சனிக்கிழமை வந்து அவர் கேட்பாரு, நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? இப்போ இது இன்னொரு ரொம்ப சீரியஸான விஷயம் பிரியா நீங்க சொன்னது என்னன்னா, இப்ப இவர் வந்து இந்த பிராட்டப் சரியில்லை, வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண வார்த்தைகள் கிடையாதுன்னு நம்ம சொல்றோம், கரெக்ட். ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இத வந்து சும்மா ஒரு தனிநபரை பேசுறதா எடுத்துக்க மாட்டாங்க பிரியா. அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இது. அப்ப இவங்க யாரு, இவங்களோட கம்யூனிட்டி என்ன, அதை இவர் தப்பா பேசுறாரு, அப்படி போயிரும் பிரியா. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல நீ போய் அந்த பொண்ணோட பிராட்டப் சரியில்லைன்னு சொன்னா நாளைக்கு இது எங்க போய் எவ்வளவு பெரிய பிரச்சனையா எப்படி மாறி முடியும் நம்ம தமிழ்நாட்டுலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த விஜய் டெலிவிஷன் வந்துட்டு அறிவாளிங்களை மட்டும் உள்ள வச்சுட்டு நம்மளால முட்டாள்தனமா பேசக்கூடிய கமருதீனெல்லாம் வெளியே அடிச்சு துரத்தணுங்கிறேன். ஆமா, இது நடந்து ஒரு வாரம் ஆகுது. அந்த வீக்கெண்டே கேட்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம், பட் கேட்கல. அதனாலதான் இன்னைக்கு திருப்பியும் வந்து துஷார வந்து மறுபடியும் பேசுறாரு. ஆக்சுவலி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே கேட்டிருக்க வேண்டிய விஷயங்கள் அவங்கதான் அதான் சொல்றோம். இவங்க கேட்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற ஒரு பயலுக்கு வந்து அறிவுங்கிறது கிடையாது. இவங்க சோத்துல என்னத்த போட்டு திங்கிறானுன்னு தெரியாது. பக்கத்துல இப்ப திவாகர் ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கிறாரு. அந்த துஷார பத்தி நீங்க சொன்ன அந்த விஷயத்த கமருதீன் பேசணும் பிராட்டப்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வராரு. என் கூடயே ரெஸ்ட் ரூம் வரைக்கும் வரவரு, நாளைக்கு ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணு, இது எவ்வளவு பெரிய கேவலமான பேசுங்க. இதை கேட்டானாங்க ஒரு நாய் அவனாத அங்க இருக்கிற உள்ள இருக்கிறவன். திவாகர் ஒருத்தர் எந்திரிச்சு, ஏய் அந்த பையனுடைய கேரக்டர் நீ தப்பா பேசுற தம்பி, நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி சும்மா நீ இமேஜினேஷன்ல பேசுறது தப்புன்னு கேக்குறாரு. முட்டாள்தனமா மத்தவங்க சரி, நம்ம இப்பதானே பேசணும், ஒருத்தங்க அவங்க பாயிண்ட் சொல்லும் போது குறுக்க புகுந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஏன் அவர் பாயிண்ட் சொல்லும் போது டிஸ்டர்ப்? ஏண்டா அவன் வந்து பேப்பைய மாதிரி பேசிட்டு இருக்கிறான், பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அவன் பேச்சை நிறுத்தி அவனை அடிச்சு வெளியே துரத்துங்கடான்னு சொல்லிட்டு இருந்தா. திவாகர் வந்து இந்த மாதிரி பேசும்போது கமருதீன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பேக்ரவுண்ட பத்தி நீ பேசுற, பேக்ரவுண்ட பத்தி நீ சொன்ன அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படுத்தும். தான் ஏற்கனவே ஜிபி முத்த வந்து எடாகடமா பேசுற திவாகர் இந்த இடத்துல என் பேக்ரவுண்ட் தெரியுமா சொன்னா, அப்போ நீ வந்து பல ஓட்டு வாங்குறதுக்காக பல பேர் எனக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்ட்டு இங்க வந்து முன்னிலைப்படுத்துறியா என்ற கேள்வி எனக்கும் எழும்புது. கமருதீன் செஞ்சதும் தப்பு, இந்த திவாகர் பண்றதும் தப்புன்னு தான் இங்க முடிவு வருது. இந்த வினோத் கமருதீன் ரெண்டு பேரும் என்ன விளையாடுறாங்க? வினோத்துக்கு என்ன ஆச்சு? நல்லா புத்திசாலியா பேசிட்டு இருந்தாரு, நம்ம பாராட்டணும். அது பிடிக்காம இன்னைக்கு வந்து இந்த கமருதீனோட சேர்ந்துக்கிட்டு தேவையே இல்லாம இந்த விஜய பாருக்கு வாட்டர்மலான் நான் என்னடா பண்ணேன்? உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அநியாயமா பண்ணாம இருந்தேன், கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருந்தினேன், நியாயத்தை பேசினேன். இது தப்பாடா, இதுக்காடா என்னைய போட்டு இப்போ அமுக்குறீங்கன்னு. பாவம் அந்த மனுஷன் திருந்திட்டான். இப்ப பாயிண்ட் கடைசியில எங்க வருது பாருங்க. நாமினேஷன்ல கூட அவரை குத்துனப்ப ஆதிரை என்ன சொல்றாங்க, உங்களை நான் இப்ப கூட குத்துறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் மாறுறீங்க, வெளியே வரீங்க, அப்புறம் திரும்ப அந்த இதுக்குள்ள போயிடுறீங்க, பாருன்னு பின்னாடி போயிடுறீங்க. நீங்க மட்டும் நியாயமா அந்த பொண்ணு பேச்சை கேட்காம ஒழுங்கா விளையாடினா உங்க நேமு கேமு ரெண்டும் சூப்பரா மாறும்னு சொன்னா வீடே கை தட்டுது. அந்த அறிவு தான் வந்து திவாகருக்கு வருது, அப்புறம் போயிருது. இந்த இஷ்யூக்கு அப்புறம் அது வந்து சரியாகும்னு நினைக்கிறேன். மரத்துக்கு புடவை கட்டினா கூட வந்துட்டு இவன் சொன்ன ஒருத்தன் அதை வேற திவாகர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல வேணும்னே மாத்தணும்னு நினைச்சாரான்னு தெரியல. அவர் அந்த சந்தர்ப்பத்தை டக்குன்னு பயன்படுத்திட்டு சுபிக்ஷாக்கு சேலை கட்டினா அப்படின்னு பேசுறாங்க அந்த பசங்க. ஏய் நான் மரத்துக்கு சேலை கட்டினான்னு கூட சொன்னேன். அதுவே தப்பான விஷயம். அப்போ ஒரே ஒரு தப்பு தான் பண்ணாரு பவர் ஸ்டாரு, நம்ம வாட்டர்மலான் ஸ்டாரு. நம்ம அதை நேற்று எபிசோட்ல அட்ரஸ் பண்ணோம். என்ன மேட்டர், என்ன தப்பு பண்ணாரு? இந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு வாட்டர்மலான கடிச்சு சாப்பிட்டது, அவங்களுடைய அந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டாரு. அந்த ஒரே ஒரு பாயிண்ட புடிச்சுக்கிட்டு மொத்தமா இவரை போட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டாங்க. ஆனா உண்மையாவே இவ்வளவு அலிகேஷன் அவர் மேல இருந்தாலுமேங்க, என்னதான் இருந்தாலுமே அட்லீஸ்ட் மாறி திருந்தி அதை விட்டு வெளியே வரணும் முடிவு பண்ணாரு பாத்தீங்களா? அந்த விஷயத்துக்காகவே நம்ம வந்துட்டு வாட்டர்மலான் ஸ்டாரை பாராட்டலாம். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா கூட வந்துட்டு இன்னைக்கு வந்து விட்டு கொடுக்காம நான் பண்ணது கரெக்ட், என்ன இப்ப நான் வந்து நியாயம் பேசினேன், அது தப்பா உனக்கு, அதெல்லாம் கிடையாது, நான் அப்படித்தான் பேசுவேன்னு சொல்லி இன்னைக்கு அதுல வந்து ஒரு திறமையா நிக்கிறாரு. ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட். இதுதான் வந்து அவர் பண்ண ஒரு விஷயத்துல இருக்குது. நம்ம விக்ரம் என்ன பண்றாருன்னா, பிரியா சொன்னாங்க விக்ரம் ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சேன், ஆனா இவர் ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறாரு அப்படின்னு போன எபிசோட்ல. அதே மாதிரி வந்து விக்ரம் இந்த பக்கம் போயிட்டு சரி ஓகே நான் கிவ் அப் பண்ணிடுறேன், எனக்கு வேணாம்ப்பா, ஒண்ணு வியானா கூட இல்லைன்னா வந்து பார்வதி கூடன்னு விட்டு கொடுத்துட்டு
அதே சுபிக்ஷாட்ட போயிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ குடு, பட் ஆனா பாருக்கு குடுக்கணுமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்றாரு. அப்புறம் பாரு கிட்ட போய் நின்னுட்டு, சரி இரு பாரு நான் பேசுறேன், வெயிட் பண்ணு அப்படின்றாரு. என்ன விக்ரம், வாட் இஸ் திஸ் மேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து படத்துல வந்து பல கேரக்டர்ல போட்டு நடிச்சு நான் பாத்துருக்கிறேன். இந்த விக்ரம் இத்தனை கேரக்டர் போடுவாருன்றத இன்னைக்குதான் நான் வந்து பாக்குறேன். அது வந்து விக்ரம் பண்ற ஒரு ஸ்மார்ட்டான இதுவா என்னன்றது எனக்கு தெரியல. சபரி ஓரளவுக்கு இந்த பிரச்சனையில அட்லீஸ்ட் உள்ள குறுக்க வந்து பேசினார். மத்த எவனுமே உள்ள கூட குறுக்க வரல. என்னமோ பண்ணி அடிச்சுட்டு சாவுங்கடா அப்படின்னு விட்டாங்க. இந்த சபரி ஒரு தடவை உள்ள வராப்புல அதை வந்து 2 சைடு எடுக்க மாட்டார். நல்லா கவனிச்சிங்கன்னா சபரி சைடே எடுக்க மாட்டார். நாளைக்கு இவங்க ஒன்னா சேர்ந்து போனாங்க, எதுக்குடா வம்புன்னு சொல்லி சைடே எடுக்காம ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் அமைதியா அப்புறமா நீ பேசு. நான் அப்புறமா நீ 2வது நிமிஷம் பேசு. காம் டவுன் ஆகுங்க, அப்புறம் சண்டை போடுங்க. அந்த சண்டையை தீர்த்து வைக்கலாம் வரமாட்டாப்ல. கொஞ்ச நேரம் விளக்கி விட டிராபிக் போலீஸ் மாதிரி ரெட் சிக்னல் போட்டு வெயிட் பண்ணுங்கலாம். கிரீன் போட்டுச்சு, இப்ப போலாம் நீங்க. அவ்வளவுதான், நீங்க சொன்னது கரெக்ட். அந்த வேலையை பாக்குறாப்ல. இந்த கனி வந்து இந்த வாரம் சூப்பரா பிஹேவ் பண்ணிருக்காங்க. இதை வச்சு நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கேப்டனா வந்து எல்லா இடங்கள்லயுமே இந்த பசங்க எல்லாம் வந்து நல்லா வந்துட்டு ஃபுல் ஜிஜான்டிக்கா நின்னுகிட்டு ஒரு 6 அடி 2 அங்குலத்துல இவங்க சண்டை போட்டாலும் கூட இவங்க உள்ள வந்து நின்னு பிரிச்சு விடுறாங்க, தடுத்து விடுறாங்க. அந்த சண்டையை வந்து தள்ளி விட்டு உள்ள நடுவுல வந்து இவங்க நிக்கிறாங்க. இவங்க மேல ஒரு கை லேண்ட் ஆனாலும் ஆகுங்க. இவங்க அடிச்சுக்கிற அடி இல்லைன்னா திடீர்னு ஒரு கை பஞ்ச் இவங்க மேல லேண்ட் ஆனா என்ன வருது? ஆனாலும் நடுவுல வந்து நிக்கிறாங்க, அடிச்சுக்கும் போது தள்ளி விடுறாங்க. அதை வந்து நம்ம சூப்பரா வந்து நம்மளோட கனியக்கா ஆமா ஒரு கேப்டனாக வந்து நம்ம அவங்கள பாராட்டணும். ஒரே ஒரு கேள்வி எஸ்பிஆர் கேட்கிறேன். எஸ்பிஆர் இந்த என்ன பேசிஸ்ல எஸ்பிஆர் இந்த இதுல வந்துட்டு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்துச்சு கடைசியா, அது என்னது இந்த மேக்கப் ப்ராடக்ட் வந்து எவன் சரியா அப்ளை பண்றானோ அவனுக்கு தான் அவார்டுன்னாங்க. அதுல என்ன பேசிஸ்ல வந்து இந்த டீம் கொடுத்தாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆடியன்ஸ் கிளாரிட்டியா கேக்குறேன். அதுதான் கொஞ்சம் வேற. நீ அந்த டிரான்ஸ்லர் ஷோ பார்க்கும்போது தெரியும், உங்க கழுத்துக்கும் உங்க கைக்கும் உங்க ஃபேஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஏற்கனவே ஆல்ரெடி உங்க லேசா டச்சப் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஓவர் டச்சப் பண்ண கல்யாண வீட்டுல உட்காந்துருக்க பொண்ணு மாதிரி, மாப்பிள்ளை மாதிரி வந்து மாப்பிள்ளை கூட கிடையாது, பொண்ணு மாதிரி ஃபுல்லா டாஸ்லர் ஷேட்ஸ வாரி அப்பின்னு வந்து நிக்கிறாப்புல. வினோத்ல நிக்கிறாப்புல. கிரீனா தெரிஞ்ச வினோத் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுரா அவங்க எப்படி அந்த மாதிரி நிக்கிறாப்புல. எப்சே அது ஒரு ஸ்டில்லு. எப்சே அப்படி பாக்குறாரு. எப்சே என்னடா கிட்டத்தட்ட லேடிஸ் ஃபுல் கெட்டப்பையும் போட்டு வச்சிருக்கேடா, என்னடா ஷர்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு இப்படியாடா அடிச்சுக்கிறது, ஓசியில கட்சா இப்படியா அடிச்சுப்பியா அப்படின்ற மாதிரி இருந்து, இது அதிகமா யார் போட்டுது, அதிக ஷர்ட்ஸ் யார் போட்டுதுன்னு சொல்லிட்டு பாராட்டு பண்ணி இந்த டீமுக்கு எம்ஜே அண்ட் இந்த வினோத் இருக்காரு பாரு, அந்த டீமுக்கே கொடுத்துட்டாங்க. பார்த்தா அதுக்கு அரோரா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டீம்ல. அவங்க ஒரு இது அப்படி வந்து இப்படி உட்காந்து இப்படி ஒரு லிப்சி விட்டு நிக்கிறாங்க. அப்படி இந்த இதெல்லாம் கேக்குறேன். இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க தனியா பண்றீங்க, உங்களுக்கு பத்தல, அட்வர்டைஸ்மெண்ட் பத்தல இல்லையா? உங்களுக்கு வந்து இது ஒரு இது வருமானம், இதை தூக்கி திணிச்சு எங்களை மாதிரி நாங்க இதையும் ஒரு கதையா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 4 பேர் டான்ஸ்லர் ஷர்ட்ஸை வாங்கி ஈசிக்கணும், லிப்ஸ்டிக்லயும் வாயிலையும் மூஞ்சிலையும். இதுக்கு தானே எதிர்பார்க்கறீங்க நீங்க? அது எதனா நல்லா இருக்குதா? வந்தவங்க எதனாவது உருப்படி அந்த போட்ட டான்ஸ்லர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாங்களா சொல்லு? ஓவர் மேக்கப் தான் இருக்குது. மேக்கப்பே தெரியக்கூடாத அளவுக்கு ஒரு அழகா இருக்கணும், அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணணும். ஆனா மேக்கப் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க நீங்க. அது என்னன்னா எஸ்பிஆர், இப்ப இந்த ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் போட்டாதான் ஆக்சுவலா இந்த சினி ஸ்டாருங்க இல்ல இந்த சீரியல் ஸ்டாருங்க இவங்க எல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு மேக்கப்பே போடாத மாதிரி ரொம்ப அழகா தெரியும். அந்த பிராண்டுங்கெல்லாம் இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்கணும் வந்து நிக்க மாட்டானுங்க. ஓகேங்களா? அந்த ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் இல்ல மேக் மாதிரி ஒரு 5000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய பிராண்ட் எல்லாம் வரமாட்டானுங்க இவங்க கிட்ட. இவங்க கிட்ட வர்றது டான்ஸ்லர். அப்ப டான்ஸ்லர் போட்டா மூஞ்சி அப்படிதான் வெள்ளை வெள்ளை வெள்ளையாயிரு. அதுதான் இதுல பிரச்சனை. பட் அவார்டு வந்து நியாயமான டீமுக்கு தான் அவார்டு கொடுத்தாங்க நீங்க நினைக்கிறீங்களா பிரியா? உங்க ஒப்பீனியன்? எனக்கு நிஜமா துஷார் அண்ட் வியானாவோட அந்த இது பிடிச்சிருந்தது, ஆட்டிடியூட் பிடிச்சிருந்தது. வியானாவோட ஆட்டிடியூட் எனக்கு இந்த இதுல பிடிச்சிருந்துச்சு. அரோ கூட ஓகே தான், லைக் 2 பேரும் ஓகே தான். பட் எனக்கு கம்பேரிட்டிவ்லி எனக்கு வியானா பிடிச்சிருந்துச்சு, வியானா அண்ட் துஷார் பிடிச்சிருந்துச்சு. இவங்க ஆட்டிடியூட் வைஸ் டாஸ்லர் இல்ல. இவங்க என்ன பேசிஸ்ல கொடுத்தாங்க நானும் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மேக்கப் எப்படி இருக்குது, எப்படி கேரி பண்றாங்க, எப்படி நடக்கிறாங்க, பிரசன்டேஷன் எல்லாத்தையும் தாண்டி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை இவங்க டீம் மத்த 2 டீம் பண்ணாம போயிருச்சு.
இவர் பாத்தீங்கன்னா பிரவீனோட டீம்ல அதை தவிர எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணாரு, ப்ரொஃபஷனலா. இவரெல்லாம் வந்து நான் டிப்பு அரக்கன் மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த சைடு வந்து நம்ம கலையரசன் 2 பிரசன்டேஷன் ஒர்ஸ்ட். இவர் தான் ப்ரொஃபஷனலா அட்ரஸ் பண்ணி பிரவீன் தான் நல்லா பேசினாரு. பட் என்னன்னா அவங்க டீம்ல வந்து ப்ராடக்ட்ஸ சொல்லல. விக்ரம் வந்து தப்பா சொன்னாலும் ஃபவுண்டேஷன் போட்டு ஃபவுண்டேஷனுக்கு மேல கன்சீலர்னு இவர் என்னென்னமோ மாத்தி சொன்னாலும் அட்லீஸ்ட் ப்ராடக்ட்ங்களுடைய லிஸ்ட சொல்லிட்டாரு இவர். அதனால இந்த விக்ரமோட டீமுக்கு கொடுத்துருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லி நான் மேபி யோசிச்சேன். அது ஒரு விஷயம் இருக்கும். ரைட்டு, பாப்போம். நாளைக்கு பாப்போம் யார் யாரெல்லாம் இன்னும் இந்த வீட்டுல இருந்து எந்திரிச்சு வெளியே வராங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து புதுசா ஒருத்தர் எந்திரிச்சு வந்தாரு அந்த மாதிரி. ஏன்னா இவரு சொல்றேன், நம்ம கலையரசன் சொல்றேன். ஏன்னா வந்து கலையரசன் ஓட்டை மாத்தி குத்துவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? அந்த கலையரசன் பண்ணது மட்டும் நான் மறக்க மாட்டேன்டா அப்படின்னு விஜய் பார்வதி அடுத்தது வந்து மாசா இருந்துச்சு இன்னைக்கு. ஏன்னா வந்து ஒரு திவாகர் எந்திரிச்சு வெளியே வந்துட்டாரு மதுரை கேங்ல இருந்து. நம்ம மதுரை கேங் நம்ம 3 பேரும் பேசணும். அந்த மதுரை கேங்கோட 3 பேர்ல இருந்து இப்ப 2 பேர் வெளியே வந்துட்டாங்க. திவாகர் அண்ட் கலையரசன் 2 பேரும் இப்ப பார்வதி அகைன்ஸ்ட். அதுக்கு பதிலா 2 புது மண்டை உள்ள வந்திருக்குது. அது வந்து வினோதன், கமருதீன். இப்ப அந்த 2 மண்டையும் பிச்சுக்கிட்டு போகுமா, இல்ல அதுக்கு நடுவுல வேற யாரையாவது இழுத்து போடுவாங்களா? இந்த விஜய பார்வதிங்கிறவங்களுடைய டீம் கடைசி வரைக்கும் டீமா உருவாகுமா, இல்ல வந்து நம்ம எஃப்ஜே சொன்ன மாதிரி வந்து நாங்கெல்லாம் குரூப், நீ குரூப்ல டூப் அப்படின்னாருல, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் டூப்பா இருப்பாங்களா? பார்வதி கூட எல்லாம் வாய்ப்பே இல்ல யாராலையும். அதனால பாப்போம் எப்படி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாளைக்கு டர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கறத. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ்பிஆர். தேங்க்யூ பிரியா. நாளை சந்திப்போம் on day 20 of Bigg Boss season 9 Tamil. See you. Bye bye. Good night.